இதுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா? அண்ணா வாப்பா. அண்ணா எனக்கு மருந்து வாங்க போறேண்ணா. உனக்கு எதுவும் மாத்திரை எதுவும் கிடைக்கலன்னு சொன்னியாண்ணா. உன்னோட மருந்து சீட்டு வேணா கொடுண்ணா, நான் வேணா வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் பாத்தியாடா, எப்பவுமே தம்பி நீ தானே போய் மாத்திரை வாங்கிட்டு வருவ. அவன் நிலைமை இப்ப அவனே போய் வாங்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உனக்கும் சேர்த்து வேற வாங்கிட்டு வரேன்றான். இதெல்லாம் தேவையாடா நமக்கு? ஒரு பொண்ணுக்காக இப்படி சாக ட்ரை பண்ணிருக்கியோ, உனக்கு ஃபேமிலி எல்லாம் இருக்கா? அதெல்லாம் இன்னைக்காக நீ யோசிச்சு பார்த்திருக்கியாடா? என்னடா இவன் குழந்தை சொல்லிட்டு இருக்க? கரெக்டா தடிக்கணும். என்னடா பண்றது? நான் ரொம்ப லவ் பண்ணிட்டேன்டா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இது எனக்கு புரியுதுடா. அதுக்காக செத்து போகணும்னு தான் நினைப்பேன். கை உடைஞ்சதோட போச்சு. உயிர் போயிருந்தா என்னடா பண்ணுவேன்? ஃபேமிலி யாரு பாத்துப்பா? உயிர் போனா வராது மச்சான். அவ போனா போயிட்டு போறாடா. அவளை விட பெட்டரா சூப்பரா வருவாடா ஒரு பொண்ணு. அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு உக்காந்து இருக்காதுடா. லவ்வுக்கு மேல நிறைய லைஃப் இருக்குடாங்க. நிறைய பொண்ணுங்க அப்படிதான்டா இருக்கிறாங்க. நல்ல வேலை இப்பயே விட்டு போச்சேன்னு சந்தோஷப்படு. கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டு போயிருந்தா என்னடா பண்ணுவ? செத்து போயிருப்படா. இப்ப கையோட போச்சு. அப்புறம் இருந்தா புரிஞ்சுங்க மச்சான். இத்தனை பேர் இருக்கோம் உனக்காக. தம்பி அண்ணன் வரேன்டா, போய் வாங்கிட்டு வரோம் மாத்திரை. சரியா? சரி வா கீழே போலாம். லவ் பண்ற பொண்ணு விட்டு போனாங்கன்னா உயிரை போச்சேன்னு நினைக்காதீங்க. வாழ்ந்து காட்டுங்க செமையா அவங்க முன்னாடி.